அவர் சாங் எடுத்துட்டாரு, ஆடிட்டாரு, டான்ஸு கூட ஆடினாங்க. நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம். ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பு மட்டும் பார்த்தான். விஜய் முரளி அந்த இடுப்புல இருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான். அவர் நிறைவா பண்ணியிருக்கார். நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரி தான் தோணுச்சு. ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது. விரசம் இல்லை, விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது. அது வேணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்கணுன்னா சும்மா அவர் புதுசு ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரினா அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார். எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார். தாய்மார்களும் பார்க்கலாம். அதுதான் எனக்கு வேணும். தமிழ் சினிமாவில் தாய்மார்கள், தங்கச்சி, அக்கா, குழந்தை, அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும். அதை கண்ணை கூசி அடப்பாவி அப்படின்னு சில விரச காட்சிகள். நான் உங்களுக்கு தெரியும், ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்தில், இந்த கௌதமேனன் படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு. தாய்மார்கள்லாம் கூச்சப்படுற அளவுக்கு அதை நான் அட்டாக் பண்ணி பேசுகிறேன். அது தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை. அளவா, எல்லாமே கொஞ்சம் அளவா, எல்லாரும் பார்க்குற மாதிரி. சின்னவங்களை தூக்கி விடுங்க. நாளைக்கு அவன் நம்ம பார்க்க போகிறதில்ல. தூக்கி நீங்கள் 2-3 ஹீரோ வந்திருக்காங்க, புது புது ஹீரோக்கள். பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. எடுத்த உடனே இந்த கோடியா, எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் 2 படம் வெற்றி பெற்ற 5000 10,000 தான் ஏற்றுவாங்களாம். அது கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. பேசும் தெய்வம்னு ஒரு படம், சிவாஜி, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், சூப்பர் ஹிட். இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் 75,000, சிவாஜிக்கு. படம் சூப்பர் ஹிட்டு. இந்த படத்தில் ஒரு 25,000 போட்டு 1 லட்சமாக கொடுக்கூடாதா? கெஞ்சினாருங்க. 1,25,000க்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க. கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு? 15,000 போட்டு 90,000 கொடுத்தாரு. ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்ல சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. நடிகர்கள் சம்பளம் 2 கோடி 3 கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க. அந்த பணம் திரும்பி ஃபீல்டுக்கு சினிமாவுக்கு வராது. ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன்குமார். நல்ல படமா. அதை ஒரு விஷயம் சொன்னார். அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடித்த ஒரு படம் எடுத்தாங்களாம், மாஸ்டர். அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா, முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்துறாரு, கஞ்சா கிடத்துற, அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கியது அந்த பெரிய ஹீரோக்கள். ஒரு சிறிய முயற்சி, ஆனால் ஒரு பெரிய மனசு. எனக்கு முதல்ல உங்களை தான் நான், ஊடக நண்பர்களை, அருமை தம்பிகளை தான் பாராட்டணும். ஒரு சாங்குனாலும் உங்கள் நிறைவாக, மன நிறைவாக வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இன்றைக்கி ஒரு அடுத்து படம் எடுக்க போகிறாரு. ஆனால் அவர் முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் சாங் எடுத்துட்டாரு, ஆடிட்டாரு, டான்ஸு கூட ஆடினாங்க. நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம். ஆனால் ஒருத்த மட்டும் அந்த இடுப்பு மட்டும் பார்த்தான். விஜய் முரளி அந்த இடுப்புல இருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான். அப்போ நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம். அப்போ விஜய் முரளி இடுப்பை மட்டும் பார்க்குறான் இல்லையா? அவன் ரசனை. எதுலேயுமே ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முரளிய மனம், ஒரு சிரிப்புக்காக, ஒரு தமாஷ், அவ்வளோதான். இதில் அருமை சகோதரர், மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே, மேக்னட் மைண்டாலே ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் துவங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை.
பெரிய கருத்துக்களை சொல்லுகிறல, ஒரு பொழுதுபோக்கு ஜாலியாக. அவரும் அதில் ஹீரோவா அருமை தம்பி மோகன்குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு. அவரு கூட நடனம் ஆடியிருக்காரு. பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு. நான் அந்த மாதிரி உருவம் படுத்துங்க டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்குற அளவிற்கு அவர் நிறைவாக பண்ணியிருக்காரு. நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரி தான் தோணுச்சு. ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவாக இருந்தது. விரசம் இல்லை, விரசம் இல்லாமல் கவர்ச்சி இருந்தது. அது வேணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்க்கணுன்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும் எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரினா அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார். எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரிகமாக பண்ணியிருந்தார். தாய்மார்களும் பார்க்கலாம். அதுதான் எனக்கு வேணும். தமிழ் சினிமாவில் தாய்மார்கள், தங்கச்சி, அக்கா, குழந்தை, அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும். அதை கண்ணை கூசி அடப்பாவி அப்படின்னு சில விரச காட்சிகள். நான் உங்களுக்கு தெரியும், ஒரு முறை நம்ம தனுஷ் ஒரு படத்தில், இந்த கௌதம் மேனன் படம் பூரா முத்தம் 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 பார்க்கறதுக்கே சங்கடமாக போச்சு. தாய்மார்கள்லாம் கூச்சப்படுற அளவுக்கு அதை நான் அட்டாக் பண்ணி பேசுகிறேன். அது தவறு. நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லலை. அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவாக பாராட்டலாம். ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தால் கூட நிறைவாக பண்ணியிருக்காரு. கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இது மக்களை சென்று சேரும். அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும். எவ்வளோ சின்ன படங்களை ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க. பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க. ஆனால் சின்ன படங்களை நிறைவாக பண்ணணும். அதான் தர்மம். சின்னவங்களை தூக்கி விடுங்க. நாளைக்கு அவன் நம்ம பார்க்க போகிறதில்ல. தூக்கி நீங்கள் 2-3 ஹீரோ வந்திருக்காங்க, புது புது ஹீரோக்கள். பார்த்த உடனே தூக்கி எங்கேயோ கோடிக்கு போயிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. எடுத்த உடனே இந்த கோடியா? எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் அந்த காலத்தில் 2 படம் வெற்றி பெற்ற 5000 10,000 தான் ஏற்றுவாங்களாம். அது கேட்குறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் அப்போ. பேசும் தெய்வம்னு ஒரு படம், சிவாஜி, KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், சூப்பர் ஹிட் பேசும் தெய்வம். அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் டேட் பார்ப்பார், சிவாஜி பார்க்க மாட்டார். சம்பளம் பேசுறதெல்லாம் சிவாஜி தம்பி சண்முகம். அவர் கற்பக ஸ்டுடியோவுக்கு KS கோபாலகிருஷ்ணன்கிட்ட வந்து சும்மா ஏதோ பேசிட்டு படம் பிரமாதம் போகுது, நல்லா போகுது, நல்ல கலெக்ஷன். ஏன் முதலாளி, போன படம் 75,000 கொடுத்தீங்க, இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் 75,000 சிவாஜிக்கு. படம் சூப்பர் ஹிட்டு. இந்த படத்தில் ஒரு 25,000 போட்டு 1,00,000 கொடுக்கக்கூடாதா? கெஞ்சினாருங்க. 1,25,000க்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணாருங்க. கடைசியில் எவ்வளோ தெரியுமா போட்டு கொடுத்தாரு? 15,000 போட்டு 90,000 கொடுத்தாரு அந்த காலத்தில். இப்போ பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டைரக்டரால் வெற்றி பெறுது, ப்ரொடியூசராக வெற்றி பெறுது. ஹீரோ நல்லா இருக்கட்டும், ஹீரோக்கள் நல்லா வரணும். ஆனால் எடுத்த உடனே 3 கோடி 4 கோடின்னு போயிடுறாங்க. கோடியை தொட்டுட்டா அப்புறம் எப்படி ப்ரொடியூசருடைய கதி என்ன? அதனால தான் இன்னைக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமங்கள் இருக்குது. ஸ்ட்ரைக் அறிவித்து அதை அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதிர்பக்கம் என்ன பண்ண போகிறாங்களோ, அப்புறம் அது வர அதை சமாளிக்கணும். ஆனால் ஒத்து போகணும் 2 பேரும். ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும். ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அப்போ செலவினங்களை குறைத்து, பட்ஜெட்டை குறைச்சி, சம்பளத்தை குறைச்சி, பேட்டாக்களை குறைச்சி பண்ணால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்லா சக்ஸஸ் பண்ணால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. நடிகர்கள் சம்பளம் 2 கோடி 3 கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க. அந்த பணம் திரும்பி ஃபீல்டுக்கு சினிமாவுக்கு வராது. ஆனால் ப்ரொடியூசர் ஜெயிச்சா அதை வர்ற பணம்
அடுத்து படம் தான் எடுப்பாங்க. அதனால தான் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும். அதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பிழைக்குது. என் வருத்தம், என்னுடைய கவலை எல்லாம் அதுதான். தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுங்க. முன்னொரு தடவை விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும். அப்போ 8000 ரூபா வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவித்தார். ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது. 4 மாதமாக போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோப்பா? அந்த தொழிலாளிகள், துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்க அந்த 4 மாதம். பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த தொழிலாளியுடைய கஷ்டம். அதனால் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கமம் ஒத்து ஸ்ட்ரைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமாக இதை முடித்தா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள். அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். எனக்கு இந்த தம்பி அடுத்து முதல்ல நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன்குமார். நல்ல படமாக அதை ஒரு விஷயம் சொன்னார். அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடித்த ஒரு படம் எடுத்தாங்களாம், மாஸ்டர். நெறின்ற படத்துடைய அதை ரைட்ஸ் வாங்கி தான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நெறியில் அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதை ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த ப்ரொஃபஸர் விஜய் குடிகாரனா முதல் ஷாட்டே குடிக்கிற ஷாட்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் திருந்துறாரு, கஞ்சா கிடத்துறாரு. அப்படி அந்த ஒரு நல்ல கதையை குடிகார கதையாக்கியது அந்த பெரிய ஹீரோக்கள். ஆக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் நெறி என்ற படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார். அடுத்து படம் பண்ண போகிறாரு. அவர் படம் பண்ணோம், நல்ல படம் பண்ணோம். தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணோம். தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள். நல்ல படங்கள் இன்னைக்கு நல்லா ஓடுது. கதை களம்னா முக்கியம். ஹீரோலாம் அப்புறம் கதையை ஒழுங்காக பண்ணுங்க, அதுக்கு செலவு பண்ணுங்க. படம் எடுக்கிறத சிக்கனமாயிடுங்க என்பதை சொல்லி இது எதை இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதரர்கள். உங்களை நான் வணங்குகிறேன். உங்கள் தொண்டு சேவை பெரியது. ஆக நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்க. எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இந்த ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அப்புறம் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என வாழ்த்தி, இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும். அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும். அது உங்கள் முயற்சியால், உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும். அவர் எடுக்கிற அடுத்த படமும் வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களாம் எவ்வளோ பேர் இசை ஆல்பத்துக்கு இந்த அளவுக்கு கவரேஜுக்கு வருவீங்கன்ட்டு மோகனுக்கு தெரியல. அதனால் அவர் சரியாக பேசலை உங்களை வரவேற்று. ஆமாம், நான் திடீர்னு பார்த்தோன்னே அவரே ஷாக் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 40 பேர் கேமரா வச்சு நின்ன உடனே வாங்கிட்டார். ஸோ மேடை இல்லாமல் இருந்தல்ல, சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்க தலைவர் நடிகர் திரு கே ராஜன் அவர்களே. அவர் சினிமா ரொம்ப நேசிக்கிறவர். எந்த ஒரு பிரச்சனை ஒரு தயாரிப்பாளருக்கு இல்லை சினிமா கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா முதலாளாக நின்று குரல் கொடுக்குறவர் கே ராஜன் அவர்கள் தான். ஸோ அவருக்கு இந்த இசை ஆல்பத்தை வெளியிறதுக்கு முழு தகுதியும் உள்ளவர். அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. அவருக்கு நம்ம மோகன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு ஒரு விஐபி கூப்பிட்டோம். அதுதான் கருணாகரன், தயாரிப்பாளர் சங்கத்தின் சிறப்பு செயற்குழு உறுப்பினர். அவர் இப்போ ஒரு படம் பண்ணார். அந்த படத்து டைட்டில் கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கைத்தட்டி ரசிப்பீங்க. காதலி என்னை காதலி டைட்டில். அது ரிலீஸ் பண்ணார். அடுத்ததாக ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்குது. அவருக்கும் இந்த மோகன் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கேமராமேன் இருக்கார் இல்லையா, முரளி, அவருக்கு நம்ம ரொம்ப நாள் நண்பர். அவர் ஒரு திறமைசாலி. அந்த திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த சாங்கில் அவரோட பூந்து விளையாண்டுருக்கிறாரு. கேமராவில் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா டேரக்டர் தான் பூந்து விளையாண்டுருக்கிறாரு சாங்கில். அவர் பாருங்கள், இப்போ இதில் ஃப்ளெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இடுப்பில் கையை வச்சுட்டு எடுக்காமே நிற்கிறாரு. அப்புறம்
மியூசிக் வந்து ராஜபாஸ்கர், அவருக்கும் நல்லா இருக்கு இந்த மியூசிக்கு. அப்புறம் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கு சுதந்திரதாஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். சுதந்திரதாஸ் இண்டிபெண்டன்ஸ் பாட்டு தான் எழுதுவார்னு நினச்சிடாதீங்க, எல்லா பாட்டும் எழுதுவார். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் சங்கருக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும், நல்லா எடுத்து கொடுத்துருக்குறாரு. அப்புறம் இந்த ஆல்பத்தை தயாரிச்சவர் வந்து பரத். இவர் யாருன்னா இந்த படத்தில் ஹீரோவை வந்து 5 பொண்ணுங்க கூட விளையாண்டார் பார்த்தீங்களா, மோகன், அவரோட பையன். இவ்வளோ பெரிய பையனை வச்சுக்கிட்டு அவர் வந்து பரவாயில்ல, அப்பாவுக்கு விளையாடுறதுக்கு பையன் செலவு பண்ணியிருக்கானா, அதுவே பெரிய சந்தோஷம்தான். ஆனால் இதில் வந்து அந்த சாங்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த பொண்ணு மட்டும்தான் தொப்பலை காட்டி ஆடிட்டுருக்கு. மற்ற குரூப்புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு டைரக்டரு. ஏன்னா மற்றவங்களோட குரூப்பை பார்த்துட்டு இருந்தால் நம்மளை பார்க்க மாட்டாங்களோ ஒரு சுயநலம்னு நினைக்கிறேன். கவனம் செதறக்கூடாதுன்ட்டு ஒரு ஏற்கனவே நெறின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். இப்போ மறுபடியும் சின்ன கேப் விட்டு வந்திருக்கிறாரு, அடுத்தடுத்து படம் பண்ண போகிறாரு. அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது. ஒரு 4 நிமிஷம் சாங்காக இருந்தாலும் ஒரு பீச்லேயும் சரி, அந்த ரிசார்ட் சென்டரில் எங்கே பிடிச்சான்னு தெரியல, அந்த இடம் நல்லா இருக்கு எடுத்துருக்கிறாரு. ஸோ தன்னை ஒரு ஹீரோ ஆக்குறதுக்கான வேலையில் ஃபஸ்ட்டு குவார்டர்லி எக்ஸாம் மாதிரி இதை எழுதியிருக்கிறாரு. கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி ஆல்பத்துக்கும் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்து சிறப்பு செய்கிற வெங்கட்டுக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வெங்கட்டுக்கு பத்திரிக்கையாளர் மட்டும்தான் கைத்தட்டுவீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஆல்பங்களுக்கு வந்து என்னென்னா தனியாக வந்து யூடியூப் ஆரம்பித்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்குன்னு எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லை. ஏன்னா நீங்கள் கொண்டு போய் இந்த விஐபிங்க பேசினதையும் இதில் சில ஷார்ட்லும் போடலாம். ஆனால் இதுக்கு வந்து சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் கிடைக்கல இப்போ வரைக்கும். அவங்கவுங்க ஒரு யூடியூப் ஆரம்பித்து வந்து இந்த மாதிரி ஆல்பம் சாங்கை போட்டுட்ருக்குறாங்க. அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மெட்ரோன்னு ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்குன்னு தான் போடுவீங்க. ஆனால் அது எதில் வருதுங்கிறது நீங்கள் போட முடியாது. ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அது கமர்ஷியல். அதனால் நீங்கள் வந்து பாதி கிணறு தான் தாண்டி விட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆல்பம் சாங்க்கெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் வருவாங்க. நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி ஆல்பம் சாங்கை பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் வருத்தம் தெரியுது, ஏன்னா நடித்த ஆர்டிஸ்ட் வரலங்கிறதுனால உங்கள் முகத்தில் அப்படியே ஒரு சோகம் இலையோடுது. கவலைப்படாதீங்க, அடுத்த சாங்கில் கொண்டு வந்துடுவார் டைரக்டரு. இல்லைன்னா இதை விட நல்ல ஆர்டிஸ்டை கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம். ஆனால் ஒரு நேர்த்தியான சாங்கு, ஒரு கஜகஜான்னு இல்லாமல் வளவளன்னு இல்லாமல் ஒரு மாஸ்டர் வந்து நல்லா நீட்டாக எடுத்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் பொறுமையாக நின்று கேட்டதுக்கு அடுத்து வந்து பரபரப்பான ஒரு இடி முழக்கம் இருக்குது உங்களுக்கு. சார் பேசுவார். நன்றி, வணக்கம். இந்த ஆல்பம் எப்படி எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிம்பாங்க. ரெண்டாவது இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு. அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிறவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. டிஓபி அவர். எனக்கு நிறைய கோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஜெயந்தி பசங்க, சூர்யா, நிறைய பேர் இருக்காங்க. எல்லா பேர்த்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம், இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா பேர்த்துக்கும் தெரியணும். அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம். படம் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் முடிஞ்சு அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்கிறோம். அதேபோல் இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க. சாதாரணமாக வந்து சிம்பிளாக இடப்படுற ஆட்கள் கிடையாது. அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர். அவங்க நார்த்தில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸானவங்க. ஏறத்தாழ 11 லேக் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அவங்க பயங்கர ஃபேமஸ். அவங்க ஒரு ரீல் போட்டாங்கன்னாவே மினிமம் 1 லட்சம் பேருக்கு மேலே லைக் பண்ணுறாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேருமே. ஸோ அந்தளவுக்கு மிக ஃபேமஸான அந்த பொண்ணு இங்கே வந்து நடிக்கிற காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது ஹீரோயினாக வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கனால அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இதான் உண்மை. ரெண்டாவது, இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அவங்க இங்கே வர்றதுமாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால வர முடியல.
ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லாரும் மிக சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.